ஏமா ஆஃபீஸ்ல இருக்க வேலை இருந்துச்சா நான் இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு வரதுக்கு? இல்லப்பா ஆஃபீஸ் வந்து அந்த நேரத்துல தான் விட்டாங்க. ஆனால் என்னோட ஃப்ரெண்டுக்கு அடுத்த வாரம் நிச்சயதார்த்தம் இருக்கு. சரி அதனால அப்படியே பர்ச்சேஸ் பண்ணணும் கூட்டு போயிட்டா. ஃபோன் பார்த்து ஃபோன்ல பேட்டரிலாம் உங்களுக்கும் சொல்ல முடியல. சாரிப்பா. ஏமா அட்லீஸ்ட் வேற யாராவது ஃபோன்ல இருந்து பண்ணிடலாம்ல? பா சாரிப்பா, அந்த பிஸிலே இருந்துட்டேன். அதுக்கப்புறம் ஞாபகமே போயிடுச்சுப்பா. சரி போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா, நம்ம டின்னர் சாப்பிடலாம். சரிங்கப்பா. A few moments later. என்னமா ஃப்ரெஷ் ஆயிட்டு டின்னர் சாப்பிடலாம் வெயிட் பண்ணிட்டு நீ ஃபோன் நோண்டிட்டு இருக்க உட்காந்து? இல்லப்பா அவ்வளோதான் வரலான்னு இருந்தேன். மா வச்சிட்டு வாமா. சரிங்கப்பா. என்னோட ஃபோன் ஏன்ப்பா என்னோட ஃபோன் வச்சிருக்கீங்க? இல்ல சும்மா பார்த்துருந்தேம்மா. ஏன் இந்தா. The next day. ரொம்ப லேட் ஆயிடுச்சு. கொடுங்க பேக். இந்தாம்மா. சரிங்க மம்மி நான் போயிட்டு வரேன். சரிம்மா. வந்துரும். சரிங்கப்பா. ஏப்பா உன் கூட கொஞ்சம் பேசணுமே. சொல்லு மம்மி. நேத்து என்னடானா அவன் செல்ல நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு காலையில அவன் ஹேண்ட்பேக் நோண்டிக்கிட்டு இருந்த. என்னப்பா அவன் சந்தேகப்படுறியா? அவன் நேற்று லேட்டா வந்தான்றதுக்கோசரம். சந்தேகம்ன்றது ரொம்ப தப்புப்பா. அது மாதிரி சந்தேகம் வந்துச்சுன்னா அது போல வியாதிக்கு மருந்தே கிடையாது. தயவு செஞ்சு சந்தேகப்படாத. சந்தேகப்பட்ட குடும்பங்கள் பல சிதறி போயிருக்கு. வெயிட் பண்ண மம்மி, நான் சந்தேகம்லாம் பண்ணல மம்மி. என்ன மம்மி இப்படி சொல்ற? ஆக்சுவலி அவ ஷாப்பிங் போனா சொன்ன இல்லைங்களா, அவ அக்கௌண்ட்ல பேலன்ஸ் இருக்காத அவ ஃபோன் செக் பண்ண பார்த்தா அவ பேலன்ஸ் இல்லாததால இன்னைக்கு காலைல ஹேண்ட் பேக்ல காசு வச்சிருந்தேன் மம்மி. ஓ அப்படியா? ஆமா மம்மி. ஏன் நானே நிறைய டைம் லேட்டா வந்திருக்கேன். அவன் நம்ம ஏமா சந்தேகப்படல? அதெல்லாம் எதுவும் கிடையாது மம்மி. நான் அந்த மாதிரிலாம் சந்தேகப்பட மாட்டேன் மம்மி. அப்பாட நான் என்னென்னமோ நினைச்சு பயந்துட்டேன். நீ அவளை இவ்வளவு புரிஞ்சு வச்சிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. சரி